ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இது லேனா டயர் டூல்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 2025 இந்த வருஷம் நிறைய பேர் எலக்ட்ரிக் பைக் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் பைக் வாங்கி எப்படி பராமரிக்கிறது, அதை பேட்ரியெலாம் ரிப்பேர் வந்தால் எங்கே பார்க்குறது, அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கே கிடைக்கும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கான புரிதலுக்காக தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ போட்டிருக்குறோம். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பைக் எதுவுமே ரிப்பேரே ஆகிறதில்ல. முதல் 3 வருஷத்துக்குள்ளே என்னென்ன ரிப்பேர் வரும்ன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பைக்கில் பிரேக் ஷூ தான் போகும். பிரேக் ஷூ எல்லாருமே மாற்றிருப்பாங்க ஃபஸ்ட்டு வருஷத்தில். அதுக்கப்புறமாட்டு ரிப்பேர் எதுவுமே பார்க்கலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வருஷத்து வண்டியை கேட்டிங்கன்னா கூட வண்டியோட ஹெட்லைட்டே பழுத்து போயிருக்கும், அதனால் நான் ரிப்பேரே பார்க்கல, எனக்கு மெக்கானிக் யாருமே தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எலக்ட்ரிக் பைக் எதுவுமே ரிப்பேர் ஆகுறது கிடையாது. முதல் வருஷத்தில் பிரேக் ஷூ தான் மாற்றுற மாதிரி வரும். 2வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2வது வருஷத்தோட கடைசி பகுதியில் பேட்டரியில் கம்ப்ளைண்ட் வரும். பேட்டரியில் கம்ப்ளைண்ட் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, மைலேஜ் இப்போ நீங்கள் 80 கிலோமீட்டர் ஓடுற ஒரு பேட்டரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு 80லேருந்து 60க்கு வந்துருக்கும். அந்த 60ன்னு ஸ்டார்ட் ஆகிறது தான் முதல்ல கம்ப்ளைண்ட் ஆரம்பிக்கிற கூட பகுதி. அந்த மாதிரி டைமில் நீங்கள் பேட்டரியை கொண்டு போய் உங்கள் ஷோரூமில் கேட்டீங்க அப்படின்னா இது ஒன்றும் கம்ப்ளைண்ட் கிடையாது, இது கொஞ்சம் பேட்டரி பழசானதுனால மைலேஜ் குறையுதுன்னு சொல்லி உங்களை அனுப்பிடுவாங்க. ஆனால் அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் பேட்டரியை சரி பண்ணிட்டீங்கன்னா எல்லா 3 வருஷத்துக்குமே சமமான மைலேஜை நீங்கள் பேட்டரியிலேருந்து பெற்றுக்கலாம் அப்படிங்கிறதான் உண்மை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரிலாம் நமக்கு வந்திருக்குது. இப்போ இது ஓகினாவா பேட்ரி. இது இப்போ கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி வந்திருக்குது நம்மக்கிட்ட. இப்போ இங்கே இருக்கிற பேட்டரியை பாருங்கள். இது பென்லிங்கில் கம்பெனி. இது ஒரு பேட்ரி. இதுவும் 72 வோல்ட்டுக்கு 40 AH பேட்ரி. இதுவும் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி நம்மள்கிட்ட அனுப்பியிருக்கிறாங்க. இது கொமாக்கி பேட்ரி. கொமாக்கி கம்பெனியில் லோடர் ஓடுது பாருங்கள், அந்த வண்டிக்குள்ள பேட்ரி. 72 வோல்ட் பேட்ரி தான். ட்ரோன்டெக் இந்த நேம் பேட்ரி உள்ளே இருக்கக்கூடிய செல் நேம் ட்ரோன்டெக். இது 48 வோல்ட் பேட்ரி. இது பேட்ரிங்கிறது கம்பெனி. இங்கே பாருங்கள், ஸ்கோப் பண்ணி பேட்ரி அப்படின்ற கம்பெனிலேருந்து இந்த பேட்ரி வந்திருக்கு. இது ஹீரோ எலக்ட்ரிக் பேட்டரி. டபுள் பேட்டரியும் வருது, இதில் சிங்கிள் பேட்டரியும் வரும். இது 72 வோல்ட்டுக்கு 24 AH பேட்டரி. இதுவும் மைலேஜ் இப்போ குறைக்குது அப்படின்ட்டு வந்தது தான். இங்கே இதை பார்த்தீங்கன்னா பியூரியில் 2.4 கிலோவாட் பேட்டரி. இதுவுமே கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்திருக்குது. இப்போ இது மாதிரி பேட்டரி எல்லாமே நமக்கு சர்வீஸ்க்காண்டி கஸ்டமர் சைட்லேருந்து நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த பேட்டரி பூராமே மைலேஜ் 2 வருஷம் ஓடின பிறகு மைலேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு போகும்பொழுது ஷோரூமில் யாரும் பார்க்காதனால அவங்க நம்மகிட்ட அனுப்பியிருக்காங்க. நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இது மாதிரி சர்வீஸ் பண்ணி கொடுத்துக்கும் பொழுது 80% பேட்டரியை நம்ம சர்வீஸ் பண்ணிடலாம். ஆனால் ஒரு 20% அல்லது 30% பேட்டரிங்களை நம்ம சர்வீஸ் பண்ண முடியாது. அது என்ன ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி ரொம்ப நாளாக அவங்க சார்ஜ் போடாமல் வச்சுருவாங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு மேலே சார்ஜ் போடாமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் பேட்டரியில் உங்களுக்கு நம்ம திரும்பவும் மைலேஜை ரீக்ளைம் பண்ண முடியாது. இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறது பூராமே சர்வீஸ்க்கு பார்க்க முடியாமல் போன பேட்டரிங்களை நம்ம வச்சுருக்குறோங்க. நீங்கள் பேட்டரியை நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கு இப்போ இது மாதிரி மைலேஜ் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் பேட்டரியை நாங்கள் திருச்சியில் ஜென்னி பிளாசாவுக்கு பின்புறம் கடை வச்சுருக்குறோம். எலக்ட்ரிக் பைக்கோட பேட்டரி பூராத்தையுமே நாங்கள் சர்வீஸ் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோங்க. எந்த கம்பெனி பேட்டரியாக இருந்தாலும் நாங்கள் பார்த்து கொடுக்குறோம். நீங்கள் இது மாதிரி ஒரு பெட்டி வாங்கி அதுக்குள்ளே பேட்டரியை வச்சு சுற்றிலும் தெர்மாக்கோல் போட்டு பேக் பண்ணி லாரியில் போட்டிங்கன்னா நாங்கள் இங்கே எடுத்துக்கிறோம். ஏபிடி பார்சலில் போடலாம். நீங்கள் இது மாதிரி பேட்டரியை உள்ளே வச்சு சுற்றிலும் அட்டையெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணி இதில் லாரியில் போட்டுவிடுங்க. ஏபிடி பார்சலில் போடலாம், இல்லை ஏஆர்சி இருக்குது, இல்லை ஏகேஆர் செட்டில் போடலாம், இல்லை மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டு இது மாதிரி செட்டுங்களில் நீங்கள் போட்டிங்கன்னா போட்டு அட்ரஸ் இந்த மாதிரி எழுதி நீங்கள் அனுப்புங்க. நாங்கள் இங்கே திருச்சியில் எடுத்து நாங்கள் பார்த்து தரோம் உங்களுக்கு. இது ஒரு லோடர் வண்டியினுடைய பேட்ரி. பைக்கில் ஒரு லோடரு பேட்ரி எல்எப்பி பேட்ரி உங்களுக்கு.
பெருசாக இருக்கும் பேட்ரி. இதுவுமே இப்போ வந்து சர்வீஸ்க்கு வந்தது. LFP பேட்ரி. இதுவுமே வந்து இப்போ நம்மள்ட்ட மைலேஜ் இஷ்யூன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுவுமே இப்போ வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது மாதிரி எந்த பேட்டரியாக இருந்தாலும் லாரியில் அனுப்பும்போது சேஃபாக பேக் பண்ணி அனுப்புங்க. எங்களுக்கு கிடைச்ச தேதியிலிருந்து உங்களுக்கு 3 நாள் கழித்து நாங்கள் உங்களுக்கு கூப்பிட்டு நாங்கள் என்ன ஏதுன்னு சொல்லுவோம். அது வரைக்கும் வந்து டெஸ்ட்டு நாங்கள் எடுப்போம். டெஸ்ட்டு எடுத்துகிட்டு தான் நாங்கள் உங்களுக்கு கூப்பிடுவோம். டெஸ்ட்டுக்கு வந்து 1500 ரூபாய் சார்ஜ் ஆகும். அந்த 1500 ரூபாய் சார்ஜை நீங்கள் கட்டி தான் பேட்டரி நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்போ டெஸ்ட்டு முடிச்சுட்டு நாங்கள் உங்களை கூப்பிட்டு என்ன ஏது எவ்வளோ ஆகுங்கிறது நாங்கள் சொல்லுவோம். அது மாதிரி பேட்டரியெல்லாம் ரிப்பேர் பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கிறணும். அப்படி ரிப்பேர் பார்த்தா எவ்வளோ நாள் ஓடும், என்ன ஏது, எவ்வளோ ரிப்பேருக்கு செலவு ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். எலக்ட்ரிக் பைக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து எலக்ட்ரிக் பைக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வச்சுருக்குறோம் நிறைய.